இந்த வீடியோவில் மெட்ரோ ஸ்டேஷனை பற்றியான ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சிருக்கு முன்னாடி தெற்கு பகுதியிலேருந்து ஒரு தெரியாதவங்க கோயம்பேடு இல்லை அதை சார்ந்த பகுதிகளுக்கு போகிறதுக்கான பயனை இதில் கூறியிருக்கேன். சென்னை லோக்கல் ட்ரெயினில் பரங்கிமலை ஸ்டேஷனில் இருந்து அதனுக்காகவே மெட்ரோ ஸ்டேஷன் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கோயம்பேடு சென்னை சென்ட்ரல் வரைக்கும் செகண்ட் லைன் சென்னை மெட்ரோ லைன் அமைஞ்சிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில நேரங்களில் ஏற்படும் டிராஃபிக்கை தடுப்பதற்காகவும் கோயம்பேடு போகிறதுக்கு இந்த வழித்தடம் மிக ஈஸியாகவும் அவைலபிளாகவும் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்கிறேன். இந்த பரங்கிமலை ஸ்டேஷன்லேருந்து கோயம்பேடு, அதற்கு முன்னாடி சிஎம்பேட்டி சென்னை புறநகர் பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கு. அந்த பேருந்து நிலையத்துக்கு போகிறதுக்கு இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து சுமார் 20 நிமிடத்தில் நம்ம அந்த கோயம்பேடு புறநகர் பஸ் நிலையத்தை அடைஞ்சிடலாம். இந்த வழித்தடம் மூலியமாக நம்ம ஈஸியாக அடைஞ்சிட முடியும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர் அண்ட் ரிலேட்டிவ் சில நேரங்களில் என்கிட்ட எப்பயுமே கேட்குறது தான். ஸோ அதோட தாக்கத்தினால இதை நான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் சென்னையில் இறங்கி கோயம்பேடு போகிறதுக்கு சம்டைம் ஹெவியான டிராஃபிக் ஆகும். அந்த நேரத்தில் பெருங்களத்தூர்லேயோ இல்லை தாம்பரத்தையோ லோக்கல் ட்ரெயின் ஏறி சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து பார்த்தாலே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் போய் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே இருந்துட்டு கோயம்பேடு போகிறதுக்கான வழித்தடம் இதில் அமைஞ்சிருக்கு. இது விரைவாகவும் ஈஸியாக ஆக்சசிபிளாக அமைஞ்சிருக்கு. அதனால் இது சில பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறேன். அங்கே அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் போய் என்னென்ன நடைமுறை இருக்குது அதை பற்றியும் அதோட சில தகவல்களை எனக்கு தெரிஞ்சது இதில் சொல்கிறேன். பரங்கிமலை மெட்ரோ ஸ்டேஷனில் ஏறி அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அதில் பார்கோடு இருக்கும். அந்த பார்கோடை நம்ம அந்த இதில் காமிச்சு ஆக்சஸ் ஆனதுக்கப்புறம் தான் உள்ள கேட் ஓப்பன் ஆகும். அது நமக்கு தெரியாத பட்சத்தில் அங்கே இருக்க ஒர்க்கர்ஸோ இல்லை கூட இருக்கவங்களோ அவங்களே நமக்கு அதை பற்றி நம்மளுக்கு செய்து நம்ம உள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க. அங்கேருந்து தரமட்டத்துலேருந்து உயர்மட்டமாக அமைஞ்சிருக்கு. அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் நம்ம போகிறதுக்கு லிஃப்ட் வசதியும் உண்டு, 2 எஸ்கலேட்டர் வசதியும் உண்டு. அதில் ஏதோ ஒன்று நம்ம பயன்படுத்தி மேலே ஃபஸ்ட் லைனில் போய் வெயிட் பண்ணோம்னா அங்கே டிஜிட்டல் லைனில் எத்தனை மணிக்கு எந்த நிமிஷத்துக்கு ட்ரெயின் வருதுங்கிறதும் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த டிஸ்பிளேவும் தெரியும். அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம தயார் நிலையில் இருக்கலாம். இப்போது இந்த சென்ட் தாமஸ் மவுண்டில் இருந்து அந்த கோயம்பேடு புறநகர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் உள்ள ஸ்டேஜை நம்ம பார்க்குறதுக்காக இந்த மெட்ரோ ட்ரெயின்குள்ளேயே அந்த சிக்னல் அதில் காமிச்சிருக்காங்க. அதுவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதையும் நான் ஒரு சில இடத்துல நான் குறிப்பிட்டு காமிச்சிருக்கேன். இந்த கோயம்பேட்டுக்கு போகிறதுக்கு இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து எத்தனை ஸ்டேஜ் அமைஞ்சிருக்குங்கிறத நான் இப்போ வரிசையாக சொல்கிறேன். இந்த பரங்கிமலை ஸ்டேஷனுக்கு அடுத்து ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈக்காட்டு தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன், அதுக்கு அடுத்தபடியாக அசோக் நகர் ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன், அடுத்து வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன், அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சென்னை புறநகர் பேருந்து நிலையம் சிஎம்பிடி. இது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் கோயம்பேடு போயிருந்தீங்கன்னா அங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் நமக்கான இந்த வழித்தடத்தில் அமைஞ்சிருக்க இதோட ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜிலேருந்து போகிறதுனால நமக்கு டைம் மிச்சமாகும். இதில் தெரிஞ்சுக்கிட்டு போகிறப்ப அது நம்ம யார்ட்டையும் நம்ம போய் சந்தேகம் கேட்க வேண்டிய அவசியம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்காது. மீறி சந்தேகம் இருந்தாலும் அங்கே இருக்கவங்கள்ட்ட நம்ம கேட்டால் அதுக்கான தீர்வு அவங்களே நமக்கு கூட இருந்து சேர்ந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்டேஷனில் இறங்கி நம்ம கீழே இறங்கினாலே நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கு. இப்போ சின்னதாக மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னா என்னங்கிறத பற்றி சின்னதாக நம்ம பார்க்கலாம். இந்த சென்னை மெட்ரோ என்பது சென்னை நகரத்தின் பொது போக்குவரத்து சேவைக்கான திட்டமாகும். இத்திட்டத்தின்படி தொடருந்துகள் அதற்கான உருவாக்கப்படுகின்ற இருப்பு வழிகள் தனியே ஏற்கப்படுகின்றன.
இவ்வாறு உருவாக்கப்படும் இருப்பு வழிகளின் தண்டவாளங்கள், மேம்பாலங்கள் அல்லது நிலத்தடியில் சுரங்கம் தோண்டி அதன் மூலியமாக அமைக்கப்பட்ட போக்குவரத்துகள். மேல்வாரியாக இத்திட்டம் சென்னை பறக்கும் தொடர் திட்டத்தை ஒத்திருந்தாலும் இத்திட்டத்தின்படி இயங்கும் தொடருந்துகள் பிற மாநிலங்களைப் போன்றே திட்டத்தை ஒத்திருக்கின்றது. இத்திட்டத்தின் முதல் கட்டத்தில் நீல வழித்தடம் என்றும் பச்சை வழித்தடம் என இரு வழித்திடத்திற்கான சேவையினை வழங்குகின்றன இந்த மெட்ரோ ரயில் சேவை திட்டம். இந்த சென்னை மெட்ரோ திட்டம் தில்லி, பெங்களூரு மற்றும் கொல்கத்தா இதற்கு அடுத்தபடியாக 4வது பெரிய மெட்ரோ அமைப்பாகும். அதுக்கு முன்னாடி இந்த ரயில் சேவை காலையில் 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் தான் அவைலபிலிட்டியில் இருக்குது. சில நேரங்களில் மாற்றத்திற்கு தகுந்தது. ஸோ இது கோயம்பேடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேருந்தும் மற்ற ஊருக்கோ மற்ற இடத்துக்கு போகிறதுக்கான பஸ் வசதிகளும் உண்டு. அதை நம்ம எங்கே போய் இறங்கினா எப்படி பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு சின்ன ஒரு யோசனை இந்த ஒரு இது மூலிமா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பயன்படுத்தி சென்னையில் மற்ற இடத்துக்கும் அதை சார்ந்த வேறு ஊருக்கும் போகிறதுக்கான பயன்களை இதை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில தகவல்களை இதில் நான் கூறியிருக்கேன். Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna
so empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for regrets. I've been flying from town to town. Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna